ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தால் என்னென்ன பலன்லாம் அனுபவிக்கலாம், என்ன மாதிரியான மாற்றங்கள் நமக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ பெரிய அபாக்கியான மனுஷனாக இருந்தாலும் காலையில் 3 மணி முதல் 6 மணி வரை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சில விஷயங்களை செஞ்சாலே போதும், அவங்களுடைய வாழ்க்கை மாறிடும். இது ஒரு காலத்தில் நடந்த உண்மை சம்பவம் தான். ஒரு நாள் பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி கேட்டாங்க, சாமி, நான் கவனித்தேன், எவ்வளவு துரதிருஷ்டமானவனாக இருந்தாலுங்க கூட காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? அப்படி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கிறதுனால ஒரு விஷயங்களை செய்கிறதுனால என்ன அவ்வளோ ரகசியம் இருக்குது, அதை எனக்கு சொல்லுங்கள் சாமி அப்படின்னு பார்வதி அம்மா சிவபெருமான் கேட்குறாங்க. அப்போ தான் சிவபெருமான் சொல்கிறாங்க, தேவி, இந்த கேள்விக்கு நான் ஒரு கதை மூலமாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த கதையை கவனமாக கேளுங்க. யாரானாலும் இந்த கதையை முழுசாக கேட்டுட்டா அந்த நேரத்தோட ரகசியம் தெரிஞ்சிட்டா வாழ்ந்தாலும் வேறு மாதிரி தான் வாழ்வாங்க. அப்போது சிவபெருமான் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல வருடங்களுக்கு முன்னாடி காசி நகரத்தில் விஷால்னு ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்ப நல்ல பையன்தான். ஆனால் ஒரே ஒரு கெட்ட பழக்கம், அவன் அதிகாலையில் எழவே மாட்டான். காலையில் எத்தனை பேர் அவனை எழுப்பினாலும் அவன் எதுக்கும் கவலைப்படாமல் தூங்கிக்கிட்டே தான் இருப்பான். எப்போவும் அவனோட வழக்கமான எழுந்திருக்கிறது எப்போ அப்படின்னா காலை 9 மணிக்கு தான் அவன் எழுந்திருப்பான். சின்ன வயசில் இருந்தப்போவிருந்து இந்த பழக்கம் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. குடும்பத்தாரெலாம் சரி, போக போக பெரியானத்துக்கு அப்புறம் மாறிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டாங்க. இருக்கவங்களாம் வளர வளர அந்த பழக்கம் அவனுக்கு மாறிடும் அப்படின்னுட்டு இருந்துட்டாங்க. ஆனால் அந்த பழக்கம் பார்த்தோன்னா அவன் ரொம்ப அந்த பழக்கத்துக்கு ஆட்கொள்ளுச்சு. உலகமே புரட்டி போட்டாலும் அந்த பையனை சீக்கிரம் எழுப்பவே முடியல. அவன் அப்பா இவனோட இந்த பழக்கத்தினால ரொம்பவே கவலையாகவே இருந்தார். அவன் வாழ்க்கையில் நெகட்டிவ் ஏரியாவே உருவாக்கிட்டு இருந்திருக்கு. தினமும் ஏதோ ஒரு மனசு வறண்டு போன மாதிரி இருந்துச்சு. அவன் நார்மலாக இல்லை அப்படிங்கிறத அவங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டார். அவங்ககிட்ட யாராவது பேசினாலும் ரொம்ப கடுப்பாகவே பதில் சொல்லுவான். நாள் முழுக்க மனசு கவலையிலே இருப்பான். இது அவனோட உடல் நலத்துக்கும் பாதிப்பாக இருந்துச்சு. ஒரு நாள் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அவன் இன்னும் அதிகமாக வருத்தப்பட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா வெற்றி பார்த்துட்டு நல்லா இருக்காங்க. இவன் அதனாலேயே ரொம்ப ஏமாற்றமாகவும் டென்ஷனாகவும் ஆகிட்டான். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். என் வாழ்க்கையிலேயே பாக்கியம் இல்லை போலையே இன்னும் கடவுள்கிட்ட சத்தமாக கத்த ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அந்த பையன் எதனால் தோல்வி அடைஞ்சான் அப்படின்னா அவங்க அப்பாவுக்கும் நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு. சிவபெருமான் பார்வதி தான் சொன்னார், ஒரு நாள் அந்த பையனின் அப்பா ஒரு சன்னியாசியை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறார். உடனே ஒரு முடிவு பண்ணிட்டார். சன்னியாசிக்கிட்ட போய் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு அவங்க அப்பா நினச்சிக்கிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு சன்னியாசிகிட்ட போயிட்டு இந்த பையனோட பிரச்சனை, பழக்க வழக்கம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு வராரு. அதுக்கு சன்னியாசியும் சரி, ஓகே, நாளைக்கு உங்கள் பையனையும் கூட்டிகிட்டு நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆசிரமத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவனோட அப்பா வீட்டுக்கே போகிற முன்னாலேயே திட்டமிட்டு வச்சுருந்தார். அவருக்கு தெரியும், பையன்கிட்ட நேராக சன்னியாசி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பையன் வரத்துக்கு ஒத்துக்க மாட்டான். சன்னியாசிக்கிட்ட போகணும், ஆசிரமத்துக்கு போகணுன்னு சொன்னால் பையன் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு அவர் ஒரு திட்டமிட்டு அவனை வேறு ஒரு காரணம் சொல்லி கூட்டிகிட்டு போகலான்னு திட்டமிட்டுட்டார். அப்பா அவங்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன் நண்பர்கள் எல்லாம் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டாங்களே, நீயும் வெற்றி பெறணும் இல்லையா, அதான் அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு. அந்த பையன் கண்டிப்பாப்பா, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரையும் கேட்டால் அவங்க எப்படி சக்ஸஸ் ஆனாங்க அப்படின்னு தெரியாமல் ஒரே குழப்பமாக இருக்குது, யாரும் வாயை திறந்து ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போது அவன் அப்பா மெதுவாக சொல்கிறாரு, அவங்க ஏன் வெற்றி பெற்றாங்கன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. அவன் பையன் ஆவலாக கேட்குறான், சொல்லுங்கப்பா என்ன தான் ரகசியம் அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்குறான். அவங்க அப்பா அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு காலையில் ஒரு சன்னியாசத்தோட ஆசிரமத்துக்கு நம்ம போகிறோம். நேரத்துக்கு முன்னாடி போனால் அந்த சன்னியாசி உனக்கு ஒரு மந்திரம் சொல்வார். அந்த மந்திரம் உனக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும். ஆனால் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. பையன் உடனே சொல்கிறான்,
அப்பா, நான் நாளை ராத்திரி முழுக்க விழிச்சிருக்க போகிறேன். காலையில் போய் அந்த சன்னியாசியை சந்திச்சுட்டு வந்துடுவோம். அவனோட அப்பா சொல்கிறாரு, சரி நீ அந்த சன்னியாசி சொல்கிறத எல்லாம் பண்ணணும். பையன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். சரி அந்த சன்னியாசி சொல்கிறதெல்லாம் கேட்டால் நம்ம வாழ்க்கை மாறிடுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அவன் எழுந்திருக்கிறது காலையில் 9 மணிக்கு தான் எழுந்திருப்பான். ஆனால் அந்த சன்னியாசி ஒரு மந்திரம் சொல்வார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக முதல் முறையாக என்ன பண்ணுறான் அப்படின்னா ராத்திரி முழுக்க முழுக்க விழிச்சிருக்க போகிறான். ஆனால் ராத்திரி முழுக்க விழிச்சிருக்க போகிறேன்னு முடிவு பண்ணவன் என்ன பண்ணான்னா கொஞ்ச நேரத்துலேயே விழிக்க முடியாமல் கண் மூடி நிமிஷம் கூட யோசிக்காமல் தூங்கிட்டான். அடுத்த நாள் காலை எழுந்ததும் சன்னியாசியை சந்திக்க வேண்டிய நேரம் போயிருச்சு. அவன் எழுந்த நேரத்தில் சன்னியாசி ஃப்ரீயாகவே இல்லை. அவன் அப்பா அவனை பார்க்குறாரு. சற்ற கேவலத்தோட ஏமாற்றத்தோட சொல்கிறாரு, நீயும் ஒன்றும் செய்ய மாட்ட, போடா திரும்ப போய் தூங்கிக்கோ. இந்த வார்த்தை பையனோட உள்ளத்தை 2 பண்ணிடுச்சு. அவன் மனசுக்குள்ளே சவால் வச்சுக்கிறான். நாளைக்கு காலை நான் கண்டிப்பாக அந்த சன்னியாசியை சந்திக்க போகிறேன். அதுக்காக ராத்திரி தூக்கம் வரக்கூடாதுன்னு அவனோட உடம்புல ஒரு காயத்தை பண்ணிக்கிறான். அந்த காயத்தோட வலி தாங்க முடியாதனால அந்த வேதனையில் அவனால் நைட்டு தூங்கவே முடியல. அதனால் அவன் நைட்டு தூங்காமலே இருக்கான். சிவபெருமான் சொல்கிறாரு, தேவி இதுதான் அந்த பையன் வாழ்க்கையில் முதல் முறையாக பார்த்திய சூரிய உதயம். அவன் ஆசிரமத்திற்கு புறப்பட்டான். அந்த நாள் அவனுக்கு புதுசாக ஒரு அமைதியோடு துவங்குது. அந்த பையன் சன்னியாசின் ஆசிரமத்துக்கு நுழைகிறான். உள்ளே பார்த்ததுமே ஒரே அதிர்ச்சியாக இருக்குது அவனுக்கு. சன்னியாசியும் அவரோட சீடர்களும் எல்லாரும் தியானத்தில் இருக்காங்க. தியான நேரம் முடிஞ்சதும் பையன் நேராக சன்னியாசியிடம் போய் வணங்கி கேட்குறேன், உங்களிடம் ஒரு மந்திரம் இருக்கும்னு கேள்விப்பட்டேன். நான் வெற்றி பெறணும், என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நல்ல வாழ்க்கை சக்ஸஸாக நடத்தணும், நான் நினைத்ததெல்லாம் நடக்கணும், அந்த மந்திரம் எனக்கு சொல்லுங்கள் சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது அந்த சன்னியாசி சிரிச்சிட்டு சொல்கிறாரு, சரி நீயா அந்த பையன்? உங்கள் அப்பா என்கிட்ட வந்தாங்க, உங்ககிட்ட எந்தெந்த விஷயம் இருக்குது அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. நான் உனக்கு அந்த மந்திரம் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் சொன்னதும் பையன் கொஞ்சம் பதட்டமாயிட்டான். ஆனான்னா உடனே கேட்குறான், ஆனால் என்னது சுவாமி? சன்னியாசி சொல்கிறாரு, நான் அந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ 21 நாட்களுக்கு என்கிட்ட முழுசாக என் கட்டுப்பாட்டில் இருக்கணும். அந்த 21 நாளுக்குள்ளே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சொல்கிற எல்லாத்தையும் நீ செஞ்சாகணும். இடையில் ஒரு நாள் கூட நீ சலிக்கலாம்னு கூட நினைக்கக்கூடாது. உன் மனசு, உன் சபதம் எல்லாமே வலிமையாக இருக்கணும். இல்லாட்டி அந்த மந்திரம் எந்த வேலையும் செய்யாது. அந்த பையன் உடனே நெஞ்செழுத்தி சொல்கிறான், சுவாமி எனக்கு அந்த மந்திரத்தை தெரிஞ்சிருக்கணும். நான் அடுத்த 21 நாளுக்கு உங்கள் சீடனாகவே இருப்பேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செய்வேன். சிவபெருமான் சொல்கிறாரு. அப்போது சன்னியாசி சொல்கிறாரு, சரி நாளைக்கு உங்ககிட்ட ஒரு பயணம் ஆரம்பிக்க போகிறது. நீ இந்த ஆசிரமத்தில் தான் தங்கணும். அந்த பையன் தயங்காமல் ஒத்துக்கிறான். சன்னியாசி சொல்கிறாரு, இந்த ஆசிரமத்தில் தங்க போகிறது நீ தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து மற்ற சீடர்களை போகிற தியானமும் தவமும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு சன்னியாசி. தியானம் மட்டும் இல்லை, அதோடவே இந்த ஆசிரம வேலைங்களுக்கும் நீ உதவணும். ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோ, உன் சபதம் இடைப்பட்டால் இந்த பயணமெல்லாம் வீணாக போயிடும். சிவபெருமான் சொல்கிறாரு. அப்போ அந்த பையன் முழுசாக தயார். அந்த மாலை முதல் அவனோட 21 நாள் பயணம் தொடங்குது. முதல் சில நாட்கள் ரொம்ப நம்பிக்கையோடு செஞ்சான். ஆனால் ஒரு வாரம் கழித்து அவனோட பழைய பழக்கம் தலை தூக்குது. 8வது நாள் அவன் தாமதமாக எழுந்துடுறான். அவன் தூக்கத்திலிருந்து இருந்ததும் அவனுக்கு ஒரு பெரிய தவறை செஞ்சிட்டோன்னு தோணுது. உடனே சன்னியாசிடம் போய் ஏங்கி அழுது விட்டு சொல்கிறான், சுவாமி என்கிட்ட இருந்த சபதம் தகர்ந்துடுச்சு. இனிமேல் வாழ்நாளில் நான் வெற்றி பெறவே முடியாது போல. சன்னியாசி அவனோட சின்ன தவறுக்கு கூட கூச்சலிட்டு திட்டலை, பதற்றமடையலை. பதிலாக அமைதியாக சொல்கிறாரு, மறுபடியும் துவங்கு, மனசு சோர்ந்துடுச்சுன்னு நீயே உன்னை கைவிட்டுடாத, அதனால திரும்பவும் முதல்லேருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அடைஞ்சிடுச்சுன்னா என்ன, நீ திரும்ப ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் அப்புறம் கேட்குறான், சுவாமி
காலையில் எவ்வளோ சீக்கிரம் எழுந்து தியானம் பண்ணணும்னு ஏன் சொல்கிறீங்க? எல்லாருமே இங்கே அதுக்காக தான் எழுந்திருக்கிறீங்களா? சிவபெருமான் சொல்கிறாரு. அப்போ சன்னியாசி அவனுக்கும் புரிய வைக்கும் மாதிரி சொல்கிறாரு. காலையில் 3 மணிலேருந்து 6 மணி வரை இருக்கிற அந்த நேரம் அதான்ம பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்துக்கு ஒரு விஞ்ஞான ரகசியம் இருக்குது. காலையில் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே எழுந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு விஞ்ஞான ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னும் அதிர்ஷ்டம் போல் கேட்குறான். சுவாமி, அந்த விஞ்ஞான ரகசியம் எனக்கு தெரிஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு நிமிடம் கூட திசை மாறாமல் கேட்குறேன். சன்னியாசி சொல்கிறாரு, ராத்திரியை 4 காலங்களாக பிரிச்சிருக்காங்க. அதில் முதல்ல வர்றது ருத்ர காலம். இது மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கிறது ருத்ர காலம். அடுத்தது ராட்சஸ் காலம். இரவு 9 மணி முதல் 12 மணி வரை இருக்கிறது ராட்சச காலம். 3வது கந்தர்வ காலம். இரவு 12 மணி முதல் 3 மணி வரை. கடைசியாக வரும் காலம்தான் மனோகர காலம். அதனால தான் இதுக்கு பிரம்ம முகூர்த்தம் அல்லது பிரம்ம அமிர்த வேலைன்னு பேர். இந்த நேரம் உலகத்தில் இருக்க எல்லா நெகட்டிவ் சக்திகளும் நிம்மதியாக மூச்சு விடும் மாதிரி ஓய்வு எடுத்துட்ருக்கோம், நின்று போகிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நல்ல சக்திகள் எல்லாம் உயிரோடு நிறைந்திருக்கும். இந்த நேரம் தேவதைகள் பூமியில் சுற்றி கொண்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் விழிச்சுக்கிட்டு இருக்க மனுஷங்களோட மனசுக்கு அந்த தேவ சக்திகள் அப்படியே ஓடி வந்து மனசுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு மனசுக்குள்ளே ஆழமாக ஒளிஞ்சிட்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் நல்ல அதிர்வை உருவாக்கி விடுவாங்க. பிரம்ம முகூர்த்த நேரம், அதாவது இது தெய்வமான நேரம். அந்த நேரத்தில் மனசு வெறுமனே இருக்கும். எந்த ஒரு எண்ணத்துக்கும் இடம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கும். அதுக்காக தான் எங்கள் ஆசிரமத்தில் எல்லா சீடர்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தியானம் செய்கிறாங்க. பழைய காலத்தில் இப்படி எலக்ட்ரிக் ஒளியும் கிடையாது. இருட்டு வந்தால் உடனே வீட்டுக்குள்ளே லைட்டே இல்லை, மழுங்கி போயிடும். அதனால் அவர்கள் வாழ்க்கையையும் உணர்வுகளையும் சூரியனோட ஒத்திசைவு வைத்து நடத்துகிறதே இருந்தாங்க. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சமைச்சிட்டு தூங்குறாங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து தினசரி வாழ்க்கையை தொடங்குறாங்க. இது ஒரு தத்துவம். நாம் இயற்கையோட இசைவாக வாழணும். அப்போது அந்த பையன் கேட்டான், சுவாமி, சரி, நாளைக்கே நான் அந்த சப்தத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும்? சன்னியாசி சொல்கிறாரு, நீ என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். முதல்ல வெறுமன தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே நேராக கால் பதிக்காமல் பூமி தாயை மனசில் நினச்சி வணங்கு. இன்று ஒரு நாள் நான் வாழ வாய்ப்பு தந்ததுக்கு நன்றின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் குளிக்கும் நேரமாக நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் சக்தி கிடைக்கும். குளித்ததுக்கப்புறம் நாம் தியானத்துக்கான நேரம். பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் 21 நாட்களுக்கு ஒரு ப்ராசஸ் மாதிரி செய்யணும். இந்த வகை தியானம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஆழ்ந்த ஆசையை நிறைவேற்ற ஒரு அருமையான வழி. இந்த நேரம் நம்ம பிரெயினில் இருக்கிற ஆஞ்சா சக்கரம் 2 கண்ணடியில் இருக்கிற எனர்ஜி பாயிண்ட் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இப்போது நம்ம ஆசை என்னென்னு கிளியராக டிசைட் பண்ணணும். நமக்கு உண்மையில் என்ன வேணும்னு சொல்லிக்கணும். அது தெரியாமல் தியானம் பண்ணுறதுக்கு பயனில்லை. அதுக்கப்புறம் தியானத்துக்கான இடம் வச்சுக்கணும். பசுமை காற்று ஏர் ஃப்ளோ ஆகிற இடமாக இருக்கணும். அங்கே விட்டு கம்ப்யூட்டர்லேயும் ஃபோன்லேயும் காற்றோட நம்முள்ளே இருப்பது முக்கியம். ஏன்னா அந்த வாயுக்களே நம்ம நரம்புக்குள் டிஃப்யூஸ் ஆகி அந்த மனசுக்குள்ளே தீவிரமாகி பதிகிற ஆசையையும் எண்ணங்களையும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள தூக்கி கொண்டு போயிடும். இந்த நேரம்தான் நம்ம நிச்சயங்கள் பிரபஞ்சத்துக்கே ஒரு அலை போல் அனுப்பப்படுற நேரம். அங்கே இருந்து பதிலாக ஒரு அதிர்வும் நிகழ்வும் வந்து சேரும் நேரம். தியானத்துக்கான உடல் நிலை ரொம்ப முக்கியம். ஒரு டெலிபதி மாதிரி நடக்கும். தியானத்தில் நம்மளோட முதுகெலும்பும்
கழுத்தும் நேராக இருக்கணும். அது நம்ம எனர்ஜியோட இப்போவே ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கும். நாம் அமைதியாக உட்காரணும். கண்ணை மெதுவாக மூடணும். நம் உடலும் மூச்சும் பூரணமாக சைலண்ட்டாக இருக்கணும். இந்த நேரத்தில் நீண்ட ஆழமான மூச்சை இழுத்து உள்ளே நிறுத்தணும். அந்த நேரத்தில் தான் நம்ம ஆசையை நம்ம உள்ள கருத்தில் தண்ணீரில் விழும் பூ போல மெதுவாக போட்டுக்கணும். நம்ம நம்பிக்கை தேவதைகள், ஒரு இஷ்ட தெய்வதைகள் மீதும் இருக்கணும். அந்த சன்னியாசி சொன்னது, மூச்சை நிறைய நேரம் உள்ளே வச்சுக்கோங்க, முடியாமல் உக்கிரமாக சுவாசிக்கணும்னு தோணும். அந்த நிலையில் மெதுவாக மூச்சை வெளியே விடணும். மூச்சை மூக்குள்ளே கொண்டு உள்ளே இழுத்து வாய் வழியாக வெளியே விடணும். இந்த ப்ராசஸை தினமும் 3 முறை அல்லது 4 முறை செய்யணும். இதை நம்ம தினசரி பண்ணும்போது நம்ம ஆசை நிச்சயமாக அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு வரை செஞ்சே தீரும். இந்த தியானத்தில் ஆஷ்யா சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது. நம்ம கொடுக்குற அதே அஞ்சையை அந்த யூனிவர்ஸ் ஆக்ட் பண்ண ஆரம்பிக்குது. மூச்சை எளிமையாக நிறுத்தி வைக்கிற இந்த சமயம் நம்ம உடம்பு எமர்ஜென்சி மோடில் போகிற மாதிரி ஸ்டேட்டுக்கு போகுது. இந்த நேரத்தில் மனசு சிதறாமல் மேலே கீழே ஓடுற எண்ணங்களும் இல்லாமல் நிம்மதியாக உள்ளகத்தோட தைரியமாக இருக்கும். ஒவ்வொரு நினைவும் ரொம்ப பியூராக இருக்கும். சிவபெருமான் சொல்கிறாரு, இந்த பிரம்மன் முகூர்த்த நேரத்தில் தான் ஈஸ்வரனோட ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குது. யாரும் இந்த நேரத்தில் தன் ஆசையை அதுவும் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி நேரமே அதுதான். இந்த மாதிரி அந்த சன்னியாசி அந்த பையனுக்கு பிரம்ம முகூர்த்தத்தோட முக்கியத்துவத்தை அப்படி ஒரு இன்டென்சிட்டியோட புரிய வச்சாரு. அடுத்த 21 நாட்களுக்குள் அந்த பையன் அந்த ப்ராசஸை மனசார பண்ணினான். அவன் ரொம்ப காமாகவும் டிசிப்ளினாகவும் மாறினான். அந்த 21 நாள் முடிஞ்சதும் அவன் ரொம்ப சந்தோஷமாக சன்னியாசிடம் போய் சொல்கிறான், சுவாமி, நான் சபதம் பூர்த்தி பண்ணிட்டேன். இப்போ எனக்காக சொல்லப்பட்ட அந்த வெற்றிக்கு வழிகாட்டும் மந்திரம் சொல்லுங்கள். சன்னியாசி சிரிச்சிட்டு சொல்கிறாங்க, நீ 21 நாள் பண்ணினது தான் அந்த மந்திரமடா. எவன் ஒருவன் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து மனசார வேண்டுவானோ அவன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் தோல்வி அடையவே மாட்டான். இப்போ உனக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சாச்சு. இனிமே நீ இதையே வாழ்நாள் எல்லாம் பின்பற்று. நீ நிச்சயமாக வெற்றியும் உன் வாழ்க்கையில் லட்சியத்தையும் அடைவாய். அந்த பையன் நன்றியுடன் வணங்கி அந்த பிரம்ம முகூர்த்தத்தின் ஒவ்வொரு விதியையும் வாழ்க்கை முழுக்க பின்பற்றுவேன்னு வாக்கு அளித்தான். சிவபெருமான் சொல்கிறாரு, தேவி, இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தோட நேரம் எப்படி நம்ம வாழ்க்கையை ஒளியோடு நிரப்பி வைக்கும்னு. பார்வதி தேவி சிரிப்புடன் வணங்கி சொல்கிறாங்க, சுவாமி, இப்போ எனக்கு முழுசாக புரிஞ்சிருக்கு. பிரம்ம முகூர்த்தத்தோட ரகசியம் என் மனசுக்குள்ளே பதிஞ்சு போச்சு. அவங்க சிவபெருமானை வணங்குறாங்க. நன்றிங்க. நமது சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தோன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நல்லா தியானம் செய்கிறதுக்கு ஒரு அமைதியான நேரமாக இருக்கும். நம்மளை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி உருவாகும். அதனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை எல்லோரும் யூஸ் பண்ணி வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்யலாம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் விஞ்ஞானிகள், பெரிய பெரிய தியாகிகள், நம்ம சன்னியாசிகள்லாம் பார்த்தோம்னா எழுந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தியானம் செய்கிறது, யோகா செய்கிறது, அதாவது மனசை ஒருநிலைப்படுத்தணும் இந்த மாதிரி நேரத்தில். அப்புறம் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ்லாம் ரொம்ப அமைதியாகவும்
காமாக இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம மனசுக்குள்ளே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு உகந்த நேரமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி தான் நிறைய பேர் சாதித்தவங்க இருக்காங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் இந்த மாதிரி விளக்கு போட்டு நான் என்னோடய மனசில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் நினைக்கிறதுனால நானும் என்னோடய வாழ்க்கையில் நிறைய வெற்றி பார்த்துருக்கேன். உங்களுக்கும் வந்து நீங்களும் ஒரு நல்ல வெற்றி பெறணும், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தியானம் செஞ்சு பாருங்கள், உடற்பயிற்சி செஞ்சு பாருங்கள். அப்புறம் நம்ம என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நம்ம நேராக இறைவன்கிட்ட நம்ம வேண்டுதலை வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த சிவபெருமானை நினச்சி வழிபடுங்க, எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்லி என்னோட இந்த வீடியோவை மூலயமா உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நல்லா உபயோகரமாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையிலலாம் என்னென்ன மாதிரி முன்னேற்றம் கண்டுறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்டாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வாட்சிங் மை சேனல். டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள்.